டாக்டர். வாங்க போலாம். உட்காருங்கப்பா. கான்ஸ்டபிள் சேர்லாம் எடுத்து வெளியே போடு. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், அப்பா மேலே செக்கு மோசடி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, அந்த கேஸா? இவர் தான் உங்க அப்பாவா? ஆமாம் சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? செக்கு கொடுக்குறீங்கல்ல, அக்கௌண்ட்ல பணம் இருக்கான்னு பார்க்க மாட்டீங்களா? அப்படி இல்லை சார், நான் 1 மாதம் டைம் கேட்டிருந்தேன். அவங்களும் சரின்னு தான் சொன்னாங்க. ஆனால் எங்கிட்ட சொல்லாமல் திடீர்னு 1 வாரத்தில் போட்டாங்க சார். அதனால தான் இது பிரச்சனை. நீங்க செக்ல தேதி போட்டு தானே கொடுத்துருப்பீங்க? தேதி போடல சார், நான் சொன்னப்புறம் போடல. உங்க தப்பு தானே சார்? எந்த மடையனாவது செக்ல தேதி போடாமல் கொடுப்பானா? சார் என்ன சார் தப்பு தப்பா வாத்து விட்டுன்னு இருக்கீங்க? நானும் வந்து பார்த்துன்னு இருக்கிறேன். ஒரு பெரிய மனுஷன் பார்க்காம என்னென்னவோ சொல்றீங்க. உட்கார வந்தா சேர் எடுக்க சொல்றீங்க. என்ன சார் வேண்டாம் பண்றீங்களா? இல்லப்பா, வேண்டாம் பண்ற மாதிரி இது. ஹலோ, என்ன வேணும்னு செய்யறாங்க? கோர்ட் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா கூட்டு வந்திருக்கோம். ஏதோ பேசி முடிச்சு காப்பாத்தி விடலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச விரும்பல. உங்க பஞ்சாயத்தை கோர்ட்லயே பாத்துக்கோங்க. இல்லையா கேஸ் கொடுத்தவன் வெளியில நிக்கிறான், அவன்கிட்ட போய் பேசிக்கோங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. முதல்ல வெளியே போங்க. அப்பா நீங்க இருங்கப்பா. என்னங்க பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காக அதான் செக்க சொன்னதுக்கு அப்புறம் போடுங்க டைம் கேட்டார்ல எங்க அப்பா. அதுக்குள்ள உங்களை யாருங்க போட சொன்னது? தம்பி, பணம் எனக்கு அவசரமா தேவைப்பட்டது, அதனால தான் நான் செக்க போட்டேன். ஏங்க அப்ப செக்க போட போறேன்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல? சொன்னாதான் போட வேண்டாம்னு சொல்லுவீங்களா? அதுக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு செக்க போடுவீங்களா? அக்கவுண்ட்ல பணம் இருக்க வேண்டாமாயா? தம்பி, சும்மாலாம் சவுண்ட் போட்டு பேசாதீங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சுன்னு அமைதியா இருக்கும், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். இல்ல என்னையா மிரட்டுற நீ? என்ன வேற மாதிரி ஆயிடும்? என்னையா பண்ணுவா? பண்ணியா பொறுமையாரு. பாரு தம்பி, உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் என் லாயர்ட்ட பேசிக்க. சார் என்ன சார் இது? தம்பி, நீங்க கோவப்படுறதுக்கான நியாயம் எனக்கு புரியுது. அவங்களும் தப்பான ஆளுங்க கிடையாது. அவங்களுக்கு இப்போ அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. சார் சார் சரி சார், புரியுது சார். ஒரு வார்த்தை சொல்லிட்டு செக்கப் போட்டு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காதுல்ல. சொல்லாம செக்கப் போட்டா அப்புறம் எப்படி சார்? அதைத்தான் சொல்ல வரேன். உங்க அப்பா இவங்க கிட்ட பணம் வாங்கல, உங்க மாமா தான் பணம் வாங்கியிருக்காரு. ஆனா அவரு உங்க அப்பாக்காக தான் வாங்கியிருக்காரு. உங்க மாமா சொன்ன மாதிரி நடந்துக்கலையே. 4 மாசம் வட்டி கூட தரலப்பா. அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் சார். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல சார். சொல்லிட்டு இப்ப நியாயம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா மாத்தி மாத்தி பேசிட்டு தான் இருக்கணும். ஆனா அதுக்கு இப்ப டைம் இல்ல. 6 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள 1 கோடி ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்க அப்பாவை இங்க இருந்து கூட்டு போயிடலாம். இல்லையா 6 மணிக்கு மேல ஸ்டேஷன்ல வச்சுக்க மாட்டாங்க, புழலுக்கு கூட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்தது சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு. அப்புறம் உங்க அப்பா 2 நாள் புழல்ல தான் இருக்கணும். லைன் போவே மாட்டேங்குது. கல்பனா, இங்க வாமா. சொல்லுங்க. நாகராஜன் நட்ராஜனையும் நான் கூப்பிட்டேன், நீங்க வர சொல்லுமா. சரிங்க மாமா. என்னடா நடந்துட்டு இருக்கேன்னு கொண்டு புரிய மாட்டேங்குது. ஆளுக்கு போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி என்னதான் பேசுறீங்க? இல்லப்பா, அது 6 மணிக்குள்ள நம்ம பணத்தை கட்டிட்டோம்னா உங்களை வீட்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நானும் இன்னும் ட்ரை பண்ணுகிறோம். என்ன சார் ட்ரை பண்றீங்க? 1 கோடி ரூபாடா ஒரு நாளில் பரட்டுறதுன்னா அவ்வளோ சுலபமா? சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. ஏமா சுதற்றதா ஃபோன் வந்துச்சா? ரொம்ப நேரமா அவருக்கு தான் மாமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவர் மொபைல் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. சரி, கடையை புனைய வைக்க வேண்டாம்னு பார்த்தேன், வேற வழி இல்லை. உனக்கு ராஜ்மோகன் தெரியுமில்ல? தெரியும்பா. நீங்க ஏற்கனவே பணம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு. அவரை பத்தியே தான் பேசிட்டு இருக்கிறேன். நேர வீட்டுக்கு போ, லாக்கர்ல கடப்பத்திரம் இருக்கு, அதை கொண்டு போய் ராஜ்மோகன்கிட்ட கொடு. நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். எவ்வளவு பணம் தேவையோ அதை அவருக்கு கொடுப்பாரு, எடுத்துட்டு வா. டேய், நீ கூட போட தொடங்கி.
சொல்லியா? சார் ராஜ்மோகன்கிறவர்கிட்ட அவரோட 2 பசங்களும் பணம் வாங்க போறாங்க சார். சரி, நான் பார்த்துக்கிறேன், விடு. சரிங்க சார். இந்த வீடு தானே? போன பெல் அங்க இருக்கு. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க தம்பி, உட்காருங்க. அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணிட்டு வச்சாரு. நீங்க வர லேட் ஆகும்னு நினைச்சா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க. நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் யாருக்கும் கொடுத்தது இல்லைங்க. அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில நான் கொடுக்க ஒத்துக்கிட்டேன். எத்தனையோ தடவை பிசினஸ்க்காக காசு வாங்கியிருக்காரு, கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நம்பிக்கையான மனுஷன். அந்த நம்பிக்கையால தான் பணம் கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அதோ வரேன். சரி. நீங்க கேட்ட 1 கோடி ரூபாய் பணம் இதுல இருக்கு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும்பா. இந்தாங்க. இது எங்க கடை டாக்குமெண்ட், பார்த்துக்கோங்க. இந்தாங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ பெரிய தொகை யாருமே கொடுக்க மாட்டாங்க சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நன்றி சார். ஆமா, அப்பா ஏன் திடீர்னு இவ்வளவு பணம் கேட்கிறாரு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார். என்ன ஒரு ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது, வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரல. அதான் கொஞ்சம் நெருக்கடியான சுச்சுவேஷன். சரி சரி, நீங்க வீட்டுக்கு போனதும் அப்பாவை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரி சரி, ரொம்ப நன்றி சார். வாங்க. வரோம். உள்ள வச்ச பேக் காணோம்டா. டேய் என்னடா டேய்? ஏய் உள்ள வச்ச பேக் காணோம்டா. உள்ள தானே வச்ச? எங்க? இங்க தான் டிக்கில. இல்ல எங்க டிக்கில எங்க போகும்? இங்க தானே வச்ச பேக். ஐயோ நீ எதுக்கும் பாருடா. இல்ல 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 டிக்கில இல்ல, இங்க தான் வச்ச ஞாபகம் இருக்குது. டேய் அவங்க வீட்டுல எதை மிஸ் பண்ணிட்டு நான் பார்க்கலாம். வாடா 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 டேய். இல்லடா நான் பேக் சீட்ல தான் வச்சேன். அதுக்குள்ள பேக் சீட்ல வச்சேனா அங்க தானே இருக்கணும். எங்க போச்சு? தெரியலடா, நீ கத்தாதடா. இருடா. ₹1 2 ரூபாய் கிடையாது, 1 கோடி ரூபாய். அங்கதான் வச்சேன். திருப்பி என்ன கத்துனுங்கடா? இருடா. பாரு கீழே எங்க போட்டுட்டியா? அவர்ட்ட போய் கேட்கவும் முடியாது. இல்ல உள்ள போய் வரணும் கேட்கலாமா? எப்படி கேட்ப? ஏன் தடவை தானே கொண்டு வந்து கார்ல வச்ச? ஏய் ஆமாண்டா, நான் சீட்டுக்குள்ள தான் வச்சேன்டா. ஒருவேளை போற வழியில எங்கேயாவது எனக்கு தெரியலடா. போய் பார்க்கலாம் வா. நிறுத்து இங்க யாரா கேட்கல. நிறுத்து நிறுத்து நிறுத்து. அப்புறம் சார் அது சார் சோப்பு கலர் பேக் மிஸ் ஆயிடுச்சு சார். சோப்பு ப்ளூ சார். இவ்வளோ பெரிய பேக் சார். இல்லையே, இங்க பார்க்கல சார்.
வாங்கடா வாங்கடா. நான் வணக்கண்ணே. வணக்கண்ணே. ஏய் நான் முச்சாச்சுண்ணே. உண்மையிலே நீங்க கில்லாடி தான்டா. எப்படி அந்த பணத்தை அடிச்சிய? பேக்கை கையிலேயே வச்சிருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. ஆமாண்ணே. என்னடா பண்றதுன்னு யோசிச்சோம். ஏன்னா முதல் தடவை நீங்க ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, சொதப்பிடக்கூடாதுல்ல. பார்த்துட்டே இருந்தோண்ணே. கரெக்டா பேக்கை பின் சீட்ல வைக்கும் போது டைம் பார்த்து தூக்கிட்டோண்ணே. என்னதே இருந்தாலும் ஓடுறவன்ட்ட எப்படி அடிச்சிய? கஷ்டமாச்சே. அண்ணே 2 தடவை கார் டிராஃபிக்ல நின்றுச்சுண்ணே. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோம், 2வது தடவை தூக்கிட்டேண்ணே. டேய் நான் கூட அவங்கள்ட்ட சண்டை கண்டை போட்டு எங்கே கோட்டை விட்டுருவீங்களோன்னு நினச்சேன். பரவாயில்லடா, கரெக்டாக டைம் பார்த்து அடிச்சிருக்கீங்கடா. சரிண்ணே சரிண்ணே. எங்கே காட்டு. இதாங்கண்ணே. கொண்டா. ஒரே நாளில் இவ்வளோ காசு ரெடி பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ரெடி பண்ணிட்டாங்க. சரி, அவங்க இனிமேல் திரும்ப இது மாதிரி காசு ரெடி பண்ணாமல் தடுக்கணும். சரி, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நீங்கள் போங்க. சரிண்ணே. இப்படி இருக்கீங்க? நீங்க சொல்றதை யாராவது நம்புவாங்களா? 1 கோடி ரூபாய் பணத்தை எவ்வளவு பாதுகாப்பா எடுத்துட்டு வரணும்னு தெரியாது? 2 பேரும் சின்ன பிள்ளைங்களா நீங்க? அதுவும் எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்? ஏன் அந்த பேக் கையில வச்சிருந்தா என்ன? இவ்ளோ கேர்லெஸ்ஸா யாராலையுமே இருக்க முடியாது. உங்களை என்னால மன்னிக்கவும் முடியாது. சரி விடுங்கக்கா. ஏதோ நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. நேரம் சரியில்லையா? அப்படி டைம் சரியில்லைன்னா அப்பதானே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நேரத்துல பணத்தை ரெடி பண்ணதே பெரிய விஷயம். அதையே தொலைச்சிட்டு வந்தா என்ன பண்றது இப்போ? என்ன சொல்றதுன்னே தெரியல. ச்சே, இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க? கடவுளே. சம்பந்தி என்னாச்சு? சம்பந்தி என்னாச்சு? அனிதா என்னாச்சுமா? பாண்டிச்சேரி போய்கிட்டு இருந்து அவசரமா அனிதா போன் பண்ணோன்னு உடனே புறப்பட்டு வந்துருச்சு. சம்பந்தி என்னாச்சு சொல்லுங்க. அனிதா என்னாச்சுமா? நீயாவது சொல்லுமா. மாமா கொடுத்த செக்கை அவங்க இப்பவே போட்டுட்டு செக்கு மோசடின்னு சொல்றாங்க. ப்ராடு பசங்க அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அதுல தலையிட வேணாம் சம்பந்தின்னு சொன்னேன். எங்க அவங்க? இன்னைக்கு அவங்கள உண்டுலன்னு பண்ணிடுறேன். அமைதியா இருங்க சம்பந்தி, அமைதியா இருங்க. கோவம் போட்டு இப்போ ஒன்றும் ஆக போறது இல்லைங்க, பேசாம இருங்க. என்ன சம்பந்தி, உங்களை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. என் ரத்தமே கொதிக்குது சம்பந்தி. என் ஆத்திரம் அவங்கள வெட்டினாத்தே அடங்கும். ஐயோ அதெல்லாம் வேணாம் சம்பந்தி, நீ சொல்லுமா அப்பாக்கு. அப்பா டென்ஷன் ஆகுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. முதல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்ப்பா. என்னமா செய்யணும்ப்பா? என் தலையை அடமானம் வச்சாது செய்றேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இன்னைக்குள்ள பணத்தை கட்டினா மாமாவை கூட்டிட்டு போலான்னு சொல்றாங்கப்பா. எவ்வளவுமா கட்டணும்? 1 கோடி ரூபாய். மாமா சொல்லி இவங்க போய் ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன கட்ட வேண்டியதானே? இல்லப்பா, வர வழியில அந்த பணத்தை எப்படியோ மிஸ் பண்ணிட்டாங்க. 1 கோடியுமா? எப்படி போச்சு? நம்ப முடியலையே. சரி சம்பந்தி, நேரம் சரியில்லைனா எல்லாம் அப்படித்தான் நடக்கும். அதான்ப்பா நானும் சொன்னேன். இப்ப அந்த 1 கோடி திரும்பவும் ரெடி பண்ணணும். அதான் என்ன செய்யறதுன்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். எதுக்கு யோசிக்கிறீங்க? நான் இருக்கல. மாப்ள, பணத்தை தேடி நீங்க எங்கே அலையாதீங்க. அப்பா கூடவே இருங்க. இன்னும் 1/2 மணி நேரத்தில் பணத்தோட வர்றேன். சம்பந்தி, நீங்க உள்ள இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சம்பந்தி. ஏன் அனாவசியமா சங்கடப்படுறீங்க? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. எங்களுக்காக வாங்கின பணம் தானுங்க அது, நாங்க பாத்துக்கிறோம். சம்பந்தி, நான் சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். தைரியமா இருங்க. 1/2 மணி நேரம் தான், பொறுத்துக்கங்க. இந்த பணத்தோட வர்றேன். வேணாங்க, வாமா போலாம். அப்பா, நான் எதுக்கு? என்னம்மா அப்படி கேக்குற? பத்திரத்தை வச்சு தானே பணம் வாங்க முடியும். எல்லாம் உன் பேர்ல தானே இருக்கு. மாப்பிள்ள, பணத்தை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க எதுக்காகவும் அப்பா விட்டு போக கூடாது. ஏன்னா ஸ்டேஷன்ல ஆள் இருந்தா ஒரு மாதிரி நடத்துவாங்க, ஆள் இல்லைன்னா வேற மாதிரி நடத்துவாங்க. அதனால தான் சொல்றேன், ஒரு 1/2 மணி நேரத்தில் பணத்தோட வர்றேன். நீங்க தைரியமா இருங்க. வாமா போலாம். எனக்கு என்னமோ இவங்களை நம்ப வேணாம்னு தான் தோணுது. இது பாருங்க, வாங்கிட்டு வந்த பணத்தையும் 2 பேரும் சேர்ந்து மிஸ் பண்ணிட்டீங்க. இப்ப அவர் பணம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அதையும் நம்ப வேண்டான்னு சொல்ற. ஏன் உன் பர்சனல் கோவத்தை இங்க காமிக்கிற? ஒருவேளை இவங்க பணம் கொண்டு வரலன்னா யோசிச்சு பாத்தீங்களா? டேய், ஏன்டா எப்படி பேசுற?
அவர் பாவம் நம்ம பிரச்சனையை தம் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு பாரு, பணத்தை ஏற்பாடு பண்ண. நீ இப்படி பேசிட்டு இருக்கிற? டே, உதவி பண்ண வந்தவங்களை உதாசீனப்படுத்தி இப்படி பேசக்கூடாதா? புரிஞ்சுக்கோ இதெல்லாம். அரை மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனாங்க, ஆளே காணோம். அவங்கள நம்பாதீங்க, நான் அப்பவே சொன்னேன். நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன பண்றது? பானவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டிருந்தா அப்புறம் வேலைக்கு ஆகாது. என்னக்கா டைம் ஆகிக்கிட்டே இருக்கு, அங்கேருந்து இன்னும் ஒரு ஃபோன் ஓட வரல. இந்நேரம் பதறிக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டாம். அப்பா மேலே பாசமே இல்லாத பயல்களாக இருக்காங்க. சும்மா சொன்னாங்க பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு. அது சரியா தாத்தா இருக்கு. அப்பா அவனுங்களா அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அப்பனுக்கு ஒண்ணுனா உயிரையே விடுவானுங்க. அந்த பாசம் தெரியலையாத்தா? பணியை பாரு என்னாச்சு. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. பணத்தை கட்டலனா அப்பாவை தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு அந்த பதப்பதப்பு இருக்க வேண்டாம். இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு ஃபோன் பண்ணி மாமா எங்கே வந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி படபடப்பா பேசியிருக்க மாட்டாங்க. பையங்களுக்கு பாசமெல்லாம் இருக்கு. நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். நீ சொன்னது கரெக்டு தாத்தா. யாரு போன்ல? நடால் தாத்தா போன் பண்றேன். அப்பா டிரைவர் தம்பி சார், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க. நான் கை காட்டுறப்பெல்லாம் ரொம்ப பரபரப்பா டிராபிக்ல வண்டி ஓட்டுற மாதிரி ஆறு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க சார். சரிங்க என்ன? சரிங்க. அத்தா அப்பா எவ்வளவு பரபரப்பா அவங்கள்ட்ட பேச போறேன்னு பாரு. நீ கேட்கணுங்கிறதுக்காகத்தான் நான் ஸ்பீக்கர்ல போட போறேன். சிரிப்பு சத்தம் கேட்டுப்படாது அவங்களுக்கு. சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா மாமா எங்க மாமா இருக்கீங்க? பணம் கொடுக்குற இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. இப்போ வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஒரே டிராபிக்கா இருக்கு. எப்படியாவது சந்து உந்துக்குள்ள நுழைஞ்சாவது சரியான டயத்துக்கு வந்துடுறேன் மாப்பிள்ள. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்பா பக்கத்திலே இருங்க. அப்பத்தான் அவர் கொஞ்சம் தைரியமா இருக்கும். சரி மாமா. பாவம் மிரண்டு போயிருக்காரு. ஆமா மாமா, அப்பா பாவம் பயந்துருக்காரு மாமா. மாப்பிள்ள எனக்கே அவரை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. ரொம்ப கம்பீரமா இருந்த மனுஷன் உடஞ்சு போய் உட்காந்துருக்காரு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. ஆமா மாமா, அப்பாவை இப்படி பார்க்கறதுக்கு எங்கனாலே முடியல. இல்லை 3 ஆம்பளை பசங்க இருந்தோம். இந்த மாதிரி நேரத்தில் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது மாமா. நீங்கள் தான் மாமா எப்படி ஹெல்ப் பண்ணணும் மாமா. மாப்பிள்ள ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் இருக்கு மாப்பிள்ள. உங்கள் குடும்பத்துக்கு ஒன்றுனா நான் சும்மா விட்டுருவேனா? மாமா உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லணும் தெரியல மாமா. மாமா இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களை தப்பாக பேசினது தயவுசெய்து மன்னிச்சிருங்க மாமா. நீங்கள் நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் மாமா. டைம் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் பணம் கொடுத்தா தான் அப்பா வெளியே கூட்டு போக முடியும் மாமா. ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி செருப்பால் அடிச்ச மாதிரி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டியே? உங்க குடும்பத்தில் நானும் ஒருத்தன் மாப்பிள்ள. நீங்க எல்லாம் போய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கலாமா? என்ன மாப்பிள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்னை சங்கடப்படுத்தி விட்டியே? மாமா அது ஒன்றும் இல்லை, ஏதோ டைம்லாம் சொல்கிறாங்க, அதுக்குள்ளே பணத்தை கட்டியணுன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா. இந்த வந்துக்கிட்டு இருக்க மாப்பிள்ள. டிரைவர் கொஞ்சம் வேகமா பாப்பா, கொஞ்சம் வேகமா பா. டிரைவர் வேகமா பாப்பா. மாப்பிள்ள இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அங்கே இருப்பேன். சரி மாமா. எங்க இருக்காங்க? வந்துனே இருக்காங்களா? அது டிராஃபிக்கில் மாட்டிட்டாங்களா? வந்துடுவாங்க 5 நிமிஷம். இன்னும் இருக்கிற 10 நிமிஷத்துல நான் எப்போ வருவேன்னு வாசல்ல காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நான் லேட்டாக போயிட்டா அப்பாவை காப்பாற்ற முடியுங்கிற பயத்திலேயே அவங்க செத்து சுண்ணாம்பாயிருவாங்க. அப்பா என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அங்கே இருந்திருந்தா அவனுங்க துடிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. ஆத்தா விஷயம் அவங்க துடிக்கிறப்போ ஏன் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. நான் தனியாக இருந்து என்ன செய்ய? அதுவும் இல்லாமல் நீ அவங்க முன்னாடி இருந்திருந்தேன்னா உன் சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க முடியாமல் போயிருக்கும். இன்னொரு விஷயம், நீ அங்கே இருந்திருந்தேன்னா இந்நேரம் ஒன்றத்தான் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுன்னு உன்னை புடுங்கி எடுத்துருப்பாங்க. அப்புறம் நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணி அப்பா எப்போ வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்ப.
இப்போ அவங்க ஃபோன் பண்ணி அலறும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது இல்லாமல் போயிருக்கு உனக்கு. அப்பா நாம இப்ப அங்க போறோம்? அத்தா, அந்த ராமநாதனை ஜெயிலுக்கு கூட்டி போயிட்டாங்கன்னு அவங்க நமக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பின்னால்தான் நாம் அங்கே போகிறோம். ஐயோ, நான் இப்படி லேட்டாக வந்ததுனாலதான் அவர் இப்படி உள்ளே உடிச்சு போட்டாங்கன்னு என்னென்னமோ பேசி ஒரு அழுகையை போட்டு 2 பேரும் ட்ராமா போடுவேன். அவங்க நம்பிடுவாங்கல்ல. எல்லாரும் நம்புவாங்க. ஆனா என் புருஷன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் மட்டும் நம்பவே மாட்டான். அத்தா, முதல்ல அவங்க அப்பனை தூக்கி உள்ள வைப்போம், அதுக்கப்புறம் அவனை வச்சுக்குவோம்.